கல்யாண் மாஸ்டர், ராவ் ரமேஷ் சார், பிரபு சார், தேவயானி மேம், கௌசல்யா மேம் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ இவங்க எல்லாரு கூடயுமே நடித்தது எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் ஸோ யா, அடுத்தது எங்களோட இயக்குனர் சதீஷ். நிறைய எல்லாமே பேசிட்டோம், சொல்லிட்டோம். நாங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கு, நான் விஷ் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன். பொதுவாக இப்போ ஒரு ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படம் நல்லபடியாக போச்சுன்னா அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு போவாங்க, அப்புறம் அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டேரக்டரோட ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அவர் அடுத்த ஒரு பெரிய ஹீரோ, அடுத்து இன்னும் பெரிய ஹீரோ அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்துக்கிறேன். கன்ஃபார்மாக அது நடக்கும் நம்புறேன்னு. தேங்க்யூ. அடுத்ததாக ஜென்னு. ஜென் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக மேபி இன்னும் கரெக்டான ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. ஏன்னா பிளட்டி பேக்கர்லேயே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. அது எப்படி தான் சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனாலுமே எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம உழைப்பை போடுறோன்றது ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நம்ம கம்மியாக உழைச்சிட மாட்டோம் அடுத்த படத்தில். ஸோ எக்ஸலண்ட்டாக ஜென்னு லிட்டரலி படத்தை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி படத்தோட ரெக்கார்டிங் ஆகட்டும், பாடல்களாகட்டும், படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்ட் ஜென்னுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு இடம், ரொம்ப பெரிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜென், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங்.